ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இது சம்பந்தமான ஸ்ட்ரக்சர், அதோடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த ஜிஎஸ்டின்ற டாக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க, அதோடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத எழுதணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 174ல இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல 3 பார்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர், ஈஸியாவே எழுதிடலாம். 3 பார்ட் இருக்கு. ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பில்ல பாத்துருக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்கன்னா அந்த பில்ல ஜிஎஸ்டின்னு போட்டிருந்தாங்கன்னா அதுல இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். முதல் ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதுல எஸ் போட்டாங்கன்னா ஸ்டேட் சம்பந்தமானது, சின்னு போட்டா சென்ட்ரல், ஐன்னு போட்டா இன்டகிரேட்டட். இப்ப முதல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னா நம்ம 2 மார்க்ல என்னன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் திரும்ப சொல்றேன், குட்ஸ்னா பொருள்னு அர்த்தம், சர்வீஸ்னா சேவைன்னு அர்த்தம். அதுக்கான வரி. இப்ப ஏதோ ஒரு பொருள் நம்ம கடையில போய் வாங்குறோம்னா அதுக்கு வரி கட்டுவோம். சர்வீஸ்னா நம்ம ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறோம்னா அதுக்கு வரி கட்டுவோம். அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸ்க்காக அவங்களுக்கு நம்ம காசு கொடுப்போம்ல, அதுக்கான வரின்னு அர்த்தம். சோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதுல ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளார, இப்ப வந்து தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கு உள்ளார, இன்ட்ரா ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளாரன்னு அர்த்தம். வித்தின் ஸ்டேட் ஆர் வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளார வாங்கப்படுற வரி அது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது அந்த ஸ்டேட்டு தான் அந்த வரியை எடுத்துப்பாங்க. இப்ப தமிழ்நாடு வரி கலெக்ட் பண்ணி அந்த வரி அவங்களே எடுத்துப்பாங்க, அதுதான் எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளார தான் அதுவும். இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ளார கவர்மெண்ட் வரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும். இப்ப டெல்லியில இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த காசு போயிடும், அதான் சிஜிஎஸ்டி. இப்ப இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தான், நானே ஒரு நம்பர் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் போய் நான் கடையில வாங்குறேன், அதுக்கு 15 ரூபா டாக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த டாக்ஸ் காசு எப்படி போகும்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஸ்டேட்டுக்கு வந்து 5 ரூபா போகும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி அவங்களுக்கு 5 ரூபா போகுதுன்னு வச்சுங்க. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட்னா 2 பேருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட்னா தமிழ்ல ஒருங்கிணைந்த அப்படின்னு அர்த்தம். 2 பேருக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். 2 பேருக்கும் பிரிச்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ரிமைனிங் 5 rupees வந்து 2 பேரும் பிரிச்சுப்பாங்க. நான் இப்ப சொன்ன நம்பர்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். 100 rupeesக்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு 15 ரூபா டாக்ஸ். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 5 ரூபா போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 5 ரூபா போகுது. இன்டகிரேட்டட் 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறதுல வந்து 5 ரூபா. அப்ப ஒருத்தவங்களுக்கு 2.5 பிரிச்சுப்பாங்க. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தான், உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். மொத்தம் 3 விஷயம் இருக்கு: எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இப்ப எஸ்ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரா ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாரதான். சிஜிஎஸ்டியும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாரதான். இன்ட்ரா ஸ்டேட், இன்ட்ரானாலே ஒரு இடத்துக்குள்ளார, ஒன்னுக்கு உள்ளாரேன்னு அர்த்தம். இங்க இன்ட்ரா ஸ்டேட்னு கொடுத்தனால அந்த ஸ்டேட்டுக்கு உள்ளாரன்னு அர்த்தம். இன்டர் ஸ்டேட்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில்னு அர்த்தம். 2 ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல 3 ஸ்டேட், அதுக்கு இடையிலன்னு அப்படின்னு அர்த்தம். அதான் இன்டர் ஸ்டேட். இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டினா ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. ஒருங்கிணைந்த என்ன மீனிங்னா இந்தியா ஃபுல்லாவும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட், அந்த 2 பேரும் அந்த காசை பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஐஜிஎஸ்டினா இன்டர் ஸ்டேட், அதாவது 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஏதோ ஒரு பொருளை வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வரி செலுத்தணும். அந்த வரியை தான் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அது இன்டர் ஸ்டேட், 2 ஸ்டேட்டுக்கு இடையில நடக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கேரளாக்கு இடையில ஏதோ ஒரு பொருள் கொடுத்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்கன்னா அதுக்கான வரியை வந்து அந்த ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த. 2 பேரும், சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறதுனால தான் அதுக்கு பேர் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம். இன்டகிரேட்டட்னா 2 பேருக்கும், எந்தெந்த ஸ்டேட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அர்த்தம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இப்போ ஒரு ஜிஎஸ்டியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி, அதுல எதெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க இங்க. வேட், விஏடினா வேல்யூ ஆடட் டாக்ஸ் இல்ல சேல்ஸ் டாக்ஸ்னு அர்த்தம். சேல்ஸ் டாக்ஸ்னா அதை வியாபாரம் பண்றதுக்கான டாக்ஸ் கட்டணும். பர்ச்சேஸ் டாக்ஸ், அதை வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குறோம்னா அதுக்கான டாக்ஸ் கட்டணும். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னா கேளிக்கை வரின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு தியேட்டர் எல்லாம் கட்டுவாங்க, தியேட்டர் எல்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்க கட்டுறது பேரு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். நெக்ஸ்ட் லக்ஸுரி டாக்ஸ், லக்ஸுரினா ஆடம்பர பொருளுக்காக கட்டுற டாக்ஸ்னு அர்த்தம். இப்ப பெரிய பெரிய கார் எல்லாம், ரொம்ப ஹை எண்ட் மாடல் காரு, பெரிய பெரிய பைக்கு, ரொம்ப செலவு அதிகமா இருக்கிற பைக்கு, அந்த பைக்கு, தங்கம்
அது மாதிரி அத்தியாவசியம் இல்லாத பொருள், அதாவது ஆடம்பரமான பொருளுக்கெல்லாம் கட்டுறதுக்கு பேர் லக்ஸுரி டாக்ஸ். லாட்டரி டாக்ஸ், லாட்டரி எல்லாம் விற்பனை பண்ணுவாங்கல்ல, சில ஸ்டேட்ல லாட்டரி எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அண்ட் ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் செஸ்ஸஸ். சர்சார்ஜ்னாலும் செஸ்னாலும் இப்ப நம்மளுக்கு ஒரு வரி போடுறாங்கன்னு வச்சுப்போம், அந்த வரிக்கு மேல அந்த வரி இல்லாம கூடுதலா சில வரி போடுவாங்க, கூடுதலா சில அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க நம்மள, அதுக்கு பேர் தான் சர்சார்ஜ் இல்ல செஸ்ஸஸ் சொல்லுவாங்க. வரிக்கு மேல வரி விதிப்பாங்க, இல்ல வரி கூட எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க, அதுக்கு பேர் தான் சர்சார்ஜ் இல்ல செஸ்ஸஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஜிஎஸ்டி, அவங்களுக்கு போகக்கூடிய காசு எதுல இருந்தெல்லாம் வருது? சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ்னா தமிழ்ல வந்து கலால்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம நாடு இந்தியா இருக்குன்னா இந்தியாக்குள்ளார பொருள் உற்பத்தி பண்ணி இந்தியாக்குள்ளாரே விக்கிறாங்க, அதுக்கு காசு வந்து வரி கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டணும், அதுக்கு பேர் தான் எக்ஸைஸ். இதே வெளிநாட்டுல இருந்து பொருள் உள்நாட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க, இப்ப அமெரிக்கா சைனால இருந்து நம்மளுக்கு ஏதோ பொருள் எல்லாம் வருதுன்னா அந்த பொருளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், இந்தியாவுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், அதுக்கு பேர் கஸ்டம்ஸ், சுங்க வரின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு பேரு கஸ்டம்ஸ் சுங்க வரி, உள்நாட்டிலே கட்டுற வரிக்கு பேரு எக்ஸைஸ் கலால் வரி. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, டியூட்டினாலும் டாக்ஸ் தான், வரினே எடுத்துங்க. சென்ட்ரல்னா சென்ட்ரலுக்கான இந்தியா முழுக்க அப்படின்னு அர்த்தம். சர்வீஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ்னா சேவை வரி. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, கவுண்டர் வெயிலிங்னா என்னன்னா, இப்ப சைனா நாடு வந்து நம்ம நாட்டு பொருள்களுக்கு நிறைய வரி போட்டிருக்காங்க, வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டு பொருளுக்கும் நம்ம இன்னும் அதிகமா வரி விதிப்போம், அது பேர் தான் கவுண்டர் வெயிலிங். அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டு பொருள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்த போது நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற பொருள் வந்து பாதிப்படையும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டுல ஏதோ ஒரு ஷர்ட் செய்யறாங்கன்னு வச்சுப்போம், துணி ஏதோ ஒரு ஷர்ட் செய்யறாங்க, அந்த ஷர்ட்டை வெளிநாட்டுல இருந்து சைனால இருந்து செஞ்சு அதே மாடல்ல ஒரு ஷர்ட் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப அவங்க ஷர்ட்டோட விலை வந்து கம்மியா இருந்ததுன்னா அந்த பொருள் தான் மக்கள் வாங்குவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் அந்த ஷர்ட்டுக்கு வரியை அதிகமா விதிப்பாங்க. அது மாதிரி விதிக்கிற வரிக்கு கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ். அடிஷனல்னா கூடுதலா வரி விதிப்பாங்க, எதுக்காகனா சுங்க கட்டணம் அப்படின்னு சொல்லி அதை விதிப்பாங்க. கஸ்டம்ஸ்னா வெளிநாட்டுல இருந்து வர பொருளுக்கு வரி விதிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து சர்சார்ஜ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சர்சார்ஜ்னா கூடுதலா செலுத்துற வரி. எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஹையர் செகண்டரி செஸ். இப்ப இந்த செஸ் எல்லாம் எதுக்காக கலெக்ட் பண்ணுவாங்கன்னா இது மாதிரியான விஷயத்துக்கு தான், எஜுகேஷன் ஹெல்த் அது மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் கூடுதலா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்வச் பாரத் அபியான், இந்தியா வந்து கிளீனா வச்சுக்கணும், அதுக்கானதெல்லாம் செஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல அந்த செஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, எஜுகேஷனுக்கான செஸ், அது வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கும் ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கான செஸ். நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, 2 ஸ்டேட்டுக்கு உள்ளார இருக்கிறது. அந்த 2 ஸ்டேட்டுக்கு உள்ளார இருக்கிற காசை வரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்தந்த ஸ்டேட்டும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இப்ப வரியில 4 முக்கியமான அளவு இருக்கு, இந்த அளவுல தான் வரி எல்லாம் போடுவாங்க. 5%, 12%, 18%, 28%. இப்ப 5% வரி வந்து ரொம்ப முக்கியமான பொருள், ரொம்ப உபயோகப்படுத்துற பொருள், மக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னா அந்த பொருளுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. இப்ப காரு, ரொம்ப ஆடம்பரமான பொருள், தங்க நகை, அது மாதிரி இன்னும் டைமண்ட் நெக்லஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது, ஆனா அந்த பொருளும் மக்கள் வாங்குவாங்க. இப்ப பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வாங்குவாங்க, அவங்களுக்கு 28% ஜிஎஸ்டி போடுவாங்க. அதே மாதிரி உடல் நலத்துக்கு கேடு தரக்கூடிய பொருளுக்கெல்லாம் 28% ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க. சிகரெட் அது மாதிரி இல்லாத பொருளுக்கு அதிகமான வரி எதுக்கு போடுவாங்கன்னா ரொம்ப ஆடம்பரமான பொருள், கம்மியான வரி எதுக்கு போடுவாங்கன்னா அத்தியாவசியமான பொருள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்னா விகிதம், இந்தந்த விகிதத்துல வரி போடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா முக்கியமான பொருட்களும், கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான பொருட்களும், ஆல்மோஸ்ட்னா கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான பொருட்களுக்கும், லைக் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், ஃபுட் கிரெயின்ஸ் தானியங்கள், சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் டாக்ஸ், இந்த வரியில இருந்து விலக்கு அளிச்சிருவாங்க. விலக்குனா என்னன்னா இந்த வரியை அதுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆன்சர், அந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கினீங்கனாலே ஈஸியா படிச்சிடலாம். எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார, இதுவும் ஸ்டேட்டுக்குள்ளார, இது 2 ஸ்டேட்டுக்கு இடையில. இந்த காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போவோம், இந்த காசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம்.
நெக்ஸ்ட் காசு வந்து ரெண்டும் பிரிச்சுப்பாங்க, ரெண்டு பேரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். இந்த வரி எல்லாம் எந்த அளவுக்கு விதிப்பாங்கன்னா இந்த அளவுக்கு, அதெல்லாம் முக்கியமான பொருளுக்கு விதிக்க மாட்டாங்க.